சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் உலகமெங்கும் 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் பிகாம், பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சி படிக்க ஜெயின் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், சென்னை. பாக்ஸிங் மைக் டைசன் போல பசிலன் 5000 இல்லீகலா கதரும் ஏகே துப்பாக்கி கேன் லைசன்ஸ் துப்பாக்கி துப்புது குண்டு மலை நட்டக்கடல நங்குற மட்டிச்சு நச்சு நிக்குது நம்மதல்ல இரண மர நம்ம முடியோடு மிரல மக்கிலமும் எதிர் யானவுமே நிரும்புக்கு பதிலாகிடும் கரம்புதி நிற யானை இப்ப மதம் பிடிச்சது போல பதுங்கி இருந்த வரை புள்ளியது பாஞ்சு வர்றது மேல பில்லா பாட்ஸா புத்தி சேட்டா இடுப்பில கத்தி வீணா ஏகன் வாலி கேங்ஸ்டர் கதையே காலி. நான் உண்மையாகவே ஒரு சொல்லி செய்யல தமிழ்ன்ற விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள் இருந்தது. அந்த குறிக்கோள் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இந்த சினிமா அண்ட் இந்த படம்ன்றது படத்தில் ஹீரோவா செய்யறதுலாம் என்னுடைய கனவுகள் ஒன்றா இருக்கே இல்லை. இது எனக்கு புதுசு தான். ஸோ மேஜராக கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கொண்ட ஒரு ரேப்பர் அப்படின்றத கேள்விப்பட்டோம். அதெல்லாம் மைனர்னு வச்சுக்கிறேன். படத்துக்கு ஒரு சொல்லி செய் பாடகனை ஒரு ஹீரோவாக கொண்டு நிறுத்தி வைக்கணும் என்றால் அதுக்கு ரீசன் எல்லாருக்குமே இந்த தமிழ் பிடிச்சிருந்தது. இந்த தமிழுக்காகத்தான் எல்லாரும் கொண்டாடினாங்க. அண்ட் தமிழ் சினிமாவை பார்க்க போனாலும் எல்லா சினிமாக்கள்லையும் தமிழ் ஆதிக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும். தமிழோட சென்டிமெண்ட் ஒரு அது அதிகம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ இந்த தமிழ்ன்ற ஒரு விஷயம் எந்த விதமான பாரதூரமான விஷயத்தையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கும்ன்றதுக்கு நான் ஒரு உதாரணம் நினைக்கிறேன். காதல்ன்றது அது இயற்கையானது. ஒரு அம்மாக்கும் பிள்ளைக்கும் இருக்கிறது காதல் தான், ஒரு சகோதரத்துக்கு இருக்கிறது காதல் தான், ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு இருக்கிறது காதல் தான், ஒரு கணவன் மனைவிக்கு இருக்கிறது காதல் தான், எனக்கும் முருகனுக்கும் இருக்கிறது ஒரு காதல் தான். ஸோ முருகனை தெய்வானை வள்ளியை காதலிச்சு தான் கல்யாணம் செஞ்சோம். ஸோ காதல்ன்றது பண்றீங்க. ஆமா, காதல்ன்றது அது கடவுள், மனிதன், மிருகம் அது எல்லா உயிர்களுக்குமே பொதுவானது. அன்பு காதல்ன்றது இருவில்லி கல்லி நட்ட நம் புரியும் சிங்காரி மக்கள் பெத்த கொட்டி மயக்கு பத்தன்ன சுந்தரி அண்ணன் நட்டை பையில் அன்னிக்கல்ல நூட்டை குமரி சின்ன பொண்ணு இப்ப மின்னுங்க மூக்குத்தி அழகி கண்டாங்கி முத்துச்சேல கண்ணாடி வளையலோட சின்னவள் என்ற பாட்டை கேட்டு சின்ன ஆட்டத்தோட ரோசாப்பு சேலக்காரி டுண்டு மேலக்காரி ஐவிரல் அன்னை தீரும் வண்ணம் பூசும் மல்லி ராணி ஜொல்லிக்கும் முட்டையன் இது மயக்கம் நட்டனம் புரிது சிரிக்கும் சிறுவன் என்னை சிதைக்கிற முத்தலாகு முத்துக்களில் தங்கம் ரத்தினத்தில் சிற்பம் தள்ளாடும் மஞ்சம் உன்னை தேடி எவாடுது நெஞ்சும். ஸோ ஜென்ரலா உங்களை ஒரு சிங்கர், ஒரு ரேப்பரா இன்டர்வியூ பண்ணலான்னு வரப்போ நீங்க பார்த்தா டக்குன்னு ஒரு படத்தோட பூஜை போட்டீங்க, ஹீரோவா இன்ட்ரோ ஆகுறீங்க. ஸோ நீங்கள் யோசிச்சு பார்த்தா ஃப்ரம் சிலோன் டு தமிழ்நாடு நீங்கள் ஒரு சிங்கராக ஒரு கனவோட ஆரம்பித்து ரேப் பண்ணி ஸ்டேஜஸ்லாம் பல விஷயங்கள் பார்த்து இன்னைக்கு ஒரு படத்தோட பூஜை எப்படி இருக்குது இந்த ஃபீல்? லைக் என்னுடைய பயணத்தில் என்னுடைய குறிக்கோளாக இருந்தது ஒரு விஷயம் மட்டும்தான். நான் உண்மையாகவே ஒரு சொல்லி செய்யல தமிழ்ன்ற விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள் இருந்தது. அந்த குறிக்கோள் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இந்த சினிமா அண்ட் இந்த படம்ன்றது படத்தில் ஹீரோவாக செய்கிறன்றதெல்லாம் என்னுடைய கனவுகள் ஒன்றா இருக்கே இல்லை. இது எனக்கு புதுசு தான். அதாவது எனக்கு இது புதுசு. ஆனால் நான் என்ன நினச்சேன் என்றால், சரி சினிமாவோடாகவும் நாங்கள் சில விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேன் நான். அப்போ இதை அக்செப்ட் பண்ணுவோன்ற மைண்டில் இருக்கைக்குள்ள தான் இந்த படம் எனக்கு கிடைச்சது. இந்த படம் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லவ் ஃபிலிம், லவ் ஸ்டோரி தான் இருக்க போகுது. அப்போ எனக்கு என்னுடைய வயசுக்கேற்ற ஒரு அந்த கதை இருந்தது. என்னுடைய வயதுக்கேற்ற ஒரு சின்ன புலப்படிகள், சின்ன இல்லை இந்த வயசு இல்லை எனக்கு வயசுக்கேற்ற அந்த ஒரு இளம் வயதுல ஒரு காதல் இருக்குமே. ஸோ அப்படி இருக்கு. அந்த ஸோ உங்களுக்கு பேரா யார் நடிக்கிறாங்க? ஜனனி நடிக்கிறா. ஜனனி அது உங்க சாய்ஸா? இல்லை, அது எல்லாமே ப்ரொடக்ஷன் சைட் தான். ஓகே. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? நெக்ஸ்ட் மந்த் ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சூப்பர் ப்ரோ. ஃபுல்லாக தயாராகிட்டீங்களா ரொமான்ஸுக்கெலாம்? பயங்கர ரொமான்ஸ்லாம் கிடையாது, கொஞ்சம். பட் நாங்கள் நிறைய கேள்விப்பட்டோம், நீங்கள் வேர்ல்டு டூர்லாம் போய் நிறைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி நிறைய ரொமான்சஸ்லாம் நடந்திருக்கு, நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ மேஜராக கேர்ள் ஃபேன்ஸ் கொண்ட ஒரு ரேப்பர் அப்படின்றத கேள்விப்பட்டோம். அதெல்லாம் மைனர்னு வச்சுக்கிறேன் படத்துக்கு பேர். அதெல்லாம் மேஜர் இல்லை, ஒன்லி மைனர் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு ஒன் வேர்ட் உங்களோட கேர்ள் ஃபேன்ஸுக்குலாம் நீங்கள் சொல்லணும்னா, இஃப் யூ வாண்ட் டு டெடிகேட் சம்திங், என்ன சொல்லுவீங்க? உங்களோட அன்புக்கும் பாசத்துக்கும் நன்றி. லைக் உண்மையாக சொல்ல போனால் கேர்ள் ஃபேன்ஸ் இல்லை, எனக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே செய்ய சப்போர்ட் பண்ணேன். நான் படம் வரைக்கும் ஒரு பாடகனாக ஒரு ரேப் ஒரு சொல்லி பாடகனை ஒரு ஹீரோவாக கொண்டு நிறுத்தி வைக்கணும் என்றால் அதுக்கு ரீசன் எல்லாருக்குமே இந்த தமிழ் பிடிச்சிருந்தது. இந்த தமிழுக்காகத்தான் எல்லாரும் கொண்டாடினாங்க. அண்ட் நான் இந்த படமும் ஓமெண்ட் சொல்கிறதுக்கு முக்கிய ரீசன் இல்லாட்ட அன்பும் என்ன புஷ் பண்ணுது. ஓகே, உன்னால் முடியும், நீ செய்வேன், உன்னால் முடியும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட் தந்தது. ஸோ அதால் நான் இதை மன வலிமையோடய அக்செப்ட் பண்ணிக்கொண்டேன். இந்த படத்தை நான் முடியும் என்னாலேயாண்டு. ஸோ உங்களுடைய இந்த இசை மூலமாக வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய பயணங்கள் பண்ணியாச்சு. ஸோ தொடர்ந்து லைக் தமிழ்
பீப்புள்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த லவ் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு டுவர்ட்ஸ்? அதால தான் இந்த இடத்த வந்திருக்கு. இப்போ ஹீரோ சைன் பண்ணிக்கிட்டாலே அதுக்கு மெயின் ரீசன் அதுதான். என்ன சொன்னால் இப்போ ஒரு இப்போ என்ன வந்து ஒரு பாடகனாக பார்க்குறத தாண்டி ஒரு தமிழ்ன்ற விஷயத்தை வச்சு பார்க்கணும். ஸோ அதால் எனக்கு அது இன்னும் பிடிச்சி இன்னும் அவளுக்கு ஈர்த்து பிடிச்சு கொள்ளுது. அதோட தங்களோட வீட்டில் ஒரு பையனை நான் நினச்சி பார்க்குறது, இப்போ தன்னோட சகோதரம் மாதிரி தன்னோட பிள்ளை மாதிரி. ஸோ அப்படின்னு நினைக்கணும் எல்லாரும். அது இன்னும் எனக்கு ஒரு வலிமையாக இருக்குது. அந்த பாசம் பொண்டு வந்து இன்னும் என்ன நினச்சி கொள்ளுது. அவரோட தமிழ் இப்போ எல்லாருமே ஒரு விஷயத்துக்கு வீக்னஸ். என்ன வீக்னஸ்னா தமிழ்ன்ற ஒரு விஷயத்தில் எல்லாரும் சென்டிமெண்ட் அண்ட் வீக்னஸ். தமிழுக்காக யாரும் என்ன செய்யணும் அப்படித்தான் தமிழ் சொல்ல தவிர தமிழ்நாடு அப்படித்தான், உலகம் பூரா இருக்க தமிழ் மக்களே அப்படித்தான். அப்போ இந்த தமிழ்ன்ற ஒரு விஷயம் வந்து எந்த விதமான பாரதூரமான விஷயத்தையும் ஈஸியாக செஞ்சு முடிக்குமன்றதுக்கு நான் ஒரு உதாரணம் ஒன்று நினைக்கிறேன். சூப்பருங்க. ஸோ வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து அழகாக சொல்கிறீங்க இந்த சொல்லிசை அப்படின்றப்ப நிறைய தமிழ் வார்த்தை கேட்குறப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆனந்தமாக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறேன் உங்கள்கிட்டேருந்து, உங்கள் ஸ்லாங்லேருந்துலாம். ஸோ தமிழ் உங்களுக்கு பேசிக்காக எந்த அளவுக்கு உங்களோட ஆர்ட் ஃபார்முக்கு ஹெல்ப் பண்ணுது இன்னி வரைக்குமே? இல்லை, தமிழ் இலக்கியங்களில் வந்து இப்போ இந்த படம் வந்து ஒரு காதல் நயமான படம் தான். சரி, அந்த காதல் வயப்பட்டவன். தமிழ் இலக்கியங்களில் அதிகம் காதல் பாடல்கள் இருக்குது. ஸோ காதல் எப்படி அந்த நேரத்தில் காதல் எப்படி செஞ்சவங்க இலக்கியங்களில் காதல் பாடல்கள் இருக்குது. நான் வந்து இப்போ எனக்கு ரீசெண்டாக ஒரு பெரிய கொஷன் வந்தது. தம்பி வந்து பெரிய முருகன் பக்தன், தம்பி பெரிய தமிழ்ன்னு கதைக்கிறவன், என்னத்துக்கு சினிமாக்கள் கொமர்சியலுக்குள்ள ஒரு லவ்ன்னு சொல்லி ஒரு இதுக்கு ஃபீல்டுக்காக போனீங்களான்னு. அப்போக்க எனக்கு ஒரு பக்கம் ஒரு பெரிய ஒரு டக்குன்னு ஒரு கையில் சட்டம் அப்படியே நின்றுட்டுது. நான் யோசிச்சேன், ஓகே இந்த கொஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கல. நான் நினைச்சேன் என்றால் காதல்ன்றது வந்து அது இயற்கையானது. ஒரு அம்மாக்கும் பிள்ளைக்கும் இருக்கிறது காதல் தான், ஒரு சகோதரத்துக்கு இருக்கிறது காதல் தான், ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு இருக்கிறது காதல் தான், ஒரு கணவன் மனைவிக்கு இருக்கிறது காதல் தான். எனக்கு முருகனுக்கும் இருக்கிறது ஒரு காதல் தான். ஸோ முருகனை வந்து தெய்வானை வள்ளியை வந்து காதலிச்சு தான் கல்யாணம் செஞ்சவர். ஸோ காதல்ன்றது பண்றீங்க. ஆமாம், காதல்ன்றது அது கடவுள், மனிதன், மிருகம் வந்து அது எல்லா உயிர்களுக்குமே பொதுவானது அன்பு, காதல்ன்றது. ஸோ அதால் இது ஒரு வீக்காக நான் பார்க்கல. எனக்கு லவ் ஸ்டோரி நல்லா பிடிச்சிருந்தேன். சூப்பருங்க. ஸோ அட் த சேம் டைம் வந்து இப்போ வரைக்குமே லைக் நீங்கள் நிறைய ஆர்ட் ஃபார்மில் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் நிறைய வேர்டிங்ஸாக லிரிக்ஸாக நீங்கள் இசையாக வந்து உங்களுக்கு அது நிறைய விஷயங்கள் உங்களோட ஆர்ட் ஃபார்மை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தமிழ் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது உங்களுக்கு? நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள், படித்த விஷயங்கள்? இப்போது நான் வந்து நான் அதிகமாக கட்டாயப்படுத்திய சில விஷயத்தை தமிழை கொண்டு வந்துடுறேன் பாட்டுக்குள்ள. இப்போ எப்படி சொல்கிறேன், ஏதாவது ஒரு வள்ளல் சீதக்காதி வள்ளல் என்றால் இருந்தவர். ஸோ அந்த வள்ளல் சீதக்காதி என்ற ஒரு பேரை கொண்டோணும் முள்ளுக்கு பாட்டுக்குள்ளேருந்து. அப்படின்னா அவன் கல்லன் எல்லாம் அள்ளி வீசும் வள்ளல் சீதக்காதி என்று இருக்கான் ஒரு பாட்டில். அவன் கல்லன் இல்லை, அவன் அள்ளி வீசுகிற ஒரு வள்ளல் சீதக்காதி மாதிரி. ஸோ வள்ளல் சீதக்காதி என்று யாருன்றதை போய் எல்லாரும் சர்ச் பண்ணிடணும். ஸோ சர்ச் பண்ணிக்க ஒரு சீதக்காதி வள்ளல் என்றால் இருந்தவர். ஸோ அவர் யாருன்னு சர்ச் பண்ணிடணும். அதுமாதிரி இலக்கியங்களில் வர்ற பாடல்களை எடுத்து சில நேரம் யூஸ் பண்ணிப்போம். ஒரு இதில் தேம்படு பனையின் திரள் பலத்தொரு விதை வானரோ ஓங்கி வளம்பர வளரினும் ஒருவருக்கு இருக்க நல்லாகாதை தெல்லிய வாளின் சிறுவளத்தொரு விதை தென்னிற் கைத்த சிறுமின் சினையும் அப்படியே வேறு. அந்த பாட்டில் வந்து சிறியவன் எல்லாம் சிறியவன் இல்லை, பெரியவன் எல்லாம் பெரியவன் இல்லை. அதாவது ஒரு சிறியவன் நச்சு கொண்டு இருக்கிற ஆளால் ஒரு மிகப்பெரிய விஷயம் செய்ய இயலும். நாங்கள் பெரியாக நச்சு கொண்டு இருக்கிறார்கள் கூட சம்டைம்ஸ் சில பிள்ளைகளை விட இயலும். ஸோ அப்போ இந்த இலக்கியங்கள் இருந்து சில விஷயங்கள் எடுத்து நாங்கள் ரப்புக்குள்ளே போடுறது ஈஸி, சரியான ஈஸி போடுறது. அது வந்து நல்லாவும் இருக்கு, வேர்டிங்ஸும் அங்கே நல்லா உட்காரு, ஒரு புது சவுண்டிங் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னால் இப்போ நான் இப்போ இலக்கிய தமிழில் நாங்கள் ரேப் பண்ணிக்கல, இது வரைக்கும் கேட்குற ரேப் எல்லாம் வந்து கொஞ்சம் ஆங்கிலம் கலந்த பாவனைகளும் பேச்சு வழக்கம் இருக்கல. புதுசாக ஒரு விஷயம் செந்தமிழில் வரைக்கல ஒரு நிமிஷம் எல்லாரும் வெயிட் பண்ணி கவனிப்பினோம், என்ன எழுதி இருக்குது, என்ன சொல்லி இருக்குது என்றதை ஆறுதலாக கவனிப்பினோம். அப்போ நான் கூட எல்லாமே பழமொழிகள் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ நிறை கூட்டம் தள்ளும் பாது கேளு, குறை கூட்டம் கூத்தாடும், இறக்கினை இழந்தாலும் கழுகு வேட்டையாட வெளி போதும் என்றிருக்கேன். அது எப்படின்னா இறக்கினை நிறைகுடம் தழும்பாது குறைகுடம், அதாவது அதில் ஒரு பழமொழி இருக்கலாம், குறைகுடம் தழும்பும் நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் தழும்பும் இருக்குது. ஸோ அதை அப்படியே லிரிக்ஸில் போகிறோம். நிறைகுடம் தழும்பாது கேளு குறைகுடம் கூத்தாடும், இறகினை இழந்தாலும் கழுகு வேட்டையாட விழி போதும். கழுகுன்ற விழி தான் அந்த பவர். ஸோ அப்போ பருந்து வேட்டையாட விழி போடும், பருந்துக்கு பவரே விழி தான், அந்த கண். ஸோ அப்படி லிரிக்ஸில் கொண்டு வந்து போட்டுருவாங்க. சூப்பருங்க, நைஸ். ஆக்சுவலாக மச் நீடட் ஒன் தான் இப்போ. ஏன்னா அந்த லிரிக்ஸ் வந்து நம்ம பார்த்து ரசித்த அந்த ஓஜி 90s 80s லிரிக்ஸ் இப்போ நிறைய பாடல்களில் இல்லை. அதை பார்க்கும்போது கேட்கப்போ நல்லா இருக்குது. நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதே வைப்பாக இருக்குது. ஸோ எங்களுக்கு வைப்பாக ஒரு சாங் மட்டும் உங்கள் ஸ்டைலில். ஓகே. சேலை கட்டி வந்த செவ்வரத்தம் பூவே, மாலையிட்டு வார என்ற நிலாவே, மயில் போல நடையில என்ன மயக்கி போற அழகே,
மை போட்ட பம்பர கண்ணால மயங்குரண்டி சுந்தரியுன்னால அழகான இடையில என்ன மயக்கி போற மகளே இருவில்லி களி நட்டனம் புரியும் சிங்காரி மகள் பெத்த கொடி மயக்கு வத்தன சுந்தரி அண்ணன் நடை பையில் அன்னிக்கல்ல நூட்டை குமரி சின்ன பொண்ணு இப்ப மின்னுங்கு மூக்குத்தி அழகி கண்டாங்கி முத்துச்சேல கண்ணாடி வளையலோட சின்னவள் என்ற பாட்டை கேட்டு சின்ன ஆட்டத்தோட ரோசாப்பு சேலக்காரி டுண்டு மேலக்காரி ஐவிரல் அனைத்திரும் வண்ணம் பூசும் மல்லிராணி ஜொல்லிக்கும் முட்டையன் இது மயக்கம் நடனம் புரிது சிரிக்கும் சிறுவன் என்ன சிதைக்கிற முத்தலாகு முத்துக்களில் தங்கம் ரத்தினத்தில் சிற்பம் தள்ளாடும் மஞ்சம் உன்னை தேடிய வாடுது நெஞ்சும் மஞ்சி கொடியவள் ஓவிய நிலவு கண்ணை மயக்கிடும் காருகளை அடிப்போம். சூப்பருங்க. இது 8 ரிலீஸ் ஆகுது. எனக்கு ரிலீஸ் ஆகும். ரெடி ஆயிட்டு சூப்பருங்க. செம நைஸ். சரிங்களா, நிறைய பாட்டு நீங்க பாடினது வைரலா நிறைய போயிருக்கு. ஸோ ஒன் பர்டிகுலர் வைரல் சாங் ஃபார் அஸ். எங்களுக்கு தங்கத்தில் வடிச்சவரும் பாடியே அது எல்லாரும் பாடியாச்சு மாஸ்ட். ஓகே. ஸோ அதுக்கு ஒரு மலையாள பாட்டு ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இருக்கு. அந்த அது நான் தான் பாடினேன் நினைச்சு இப்போ ரீசெண்டாக எல்லாரும் கேட்டிருந்தோம். அது நான் பாடையில, நான் சும்மா எடுத்து ரீலுக்கு பண்ணிருந்தேன். பட் அது லிரிக் எனக்கு வடிவா சரியா தெரியாது. பட் நான் படிக்கிறேன் ப்ரொனவுன்சியேஷன். பட்டி பிடிக்கல்லு குட்டிகளில் எடி தங்கமே ஞான் காரியம் பறஞ்ச போல் வட்டம் பிடிக்கல்ல தங்கமே பட்டி பிடிக்கல்லு குட்டிகளில் எடி தங்கமே ஞான் காரியம் பறஞ்ச போல் வட்டம் பிடிக்கல்ல தங்கமே நான் வயச நல்லடி கிழவ நல்லடி தங்கமே இது பழனி ஆண்டவர்க நிஞ்ச நாளடி தங்கமே ஞான் வயச நல்லடி கிழவ நல்லடி தங்கமோ இது பழனி ஆண்டவர்க நிஞ்ச நாளடி தங்கமே தங்கத்தில வடிச்ச உருவம் என்ன மயக்கிற உன்னது பருவம் விண்வெளிக்கு மின்னுங்க துருவம் கொஞ்சம் நல்லி வட்டையுன்னது புருவம் அறுத நிலத்தில் வளர்ந்த மக்களே பருவம் அடைஞ்ச பவள கொடிய பக்குவமானத்து நடுற வரையில் நிற்கிறேன் நான் இந்த பக்கத்து கரையில் செஞ்சிதமோ தமிழ் ஓவியம் அடி மாறதமோ இந்த காவியமோ வள்ளுவனோ நீயும் வாசகியோ அடி தேவதையோ இந்த காதலியோ அண்ணன் நட்ட ஜின்னுக்கு சிங்காரி வங்க கடல் அல்லையில் முத்தாகி வள்ளுவன் கையெடு எழுத்தாணி அச்சு நகை கொண்ட அலங்காரி. சூப்பர் ப்ரோ. செம. சோ நீங்க பயங்கர முருகர் பக்தரா? சோ உங்களுக்கு வந்து எப்படி அதான் அப்படியா? என்ன கனெக்ட், அது எந்த மொமெண்ட்ல இது கனெக்ட் ஆச்சு பயங்கரமா? இப்போ எனக்கு அதுக்கு ரீசனே ஏன்னு தெரியல. இப்போ எனக்கு முருகன் கும்பிடுன்னு கேட்கல, முருகன் பேர் சொல்லி யாரும் கூப்பிட்டாலோ அல்லது சொன்னாலோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக கண்கலாம். அதோட அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட் நான் எப்படி என்னோட மைண்டில் கிரியேட் பண்ணியிருக்கிறேன் என்றால் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி என்னோட. ஸோ ஒரு விஷயத்த அடிபட்டு கேட்டு நான் கும்பிடைக்குள்ள எப்படி ப்ரே பண்ணுவேன்டா, எனக்கு இது இப்போ ஒரு அம்மாட்ட படி அல்லது ஒரு அண்ணாட்ட எனக்கு இது தான் சொல்லி பறிச்சப்படி வேண்டும் அப்படி கேட்பேன் நான் உரிமையாக. எனக்கு இந்த விஷயம் வேணும், எனக்கு இது செஞ்சு தரணுன்ற மாதிரி கும்பிடுவேன். அண்ட் முருகன் வந்து ஒரு மாதிரி அது எப்படி கனெக்ட் ஆனது தெரியல. பட் என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு, என்னுடைய இந்த வளர்ச்சி பாதைகள், இந்த குரோத்திங், இந்த ஒவ்வொரு படிக்கல்லையும் வர ஒவ்வொரு தடங்களும் வந்து இந்த கண்ணுக்கு முன்னுக்கு வர்றவன் தெரியாமல் போயிடும் ஸ்பீடாக. அவ்வளோ ஸ்பீடாக எனக்கு எல்லாம் வழி விட்டு வரும். அதுக்கு மிகப்பெரிய ரீசன் எங்களோட ஹார்ட் ஒர்க். அம்மா அப்பா எந்த பெரிய ஒரு டீம் குழுமம் ஒரு உதவி இருந்தாலும் அது இறைவன்ற சக்தி இல்லாமல் நடக்காதுன்னு தான் என்னுடைய நம்பிக்கை. ஸோ அதுக்கு மிகப்பெரிய காரணம் நான் முருகனுக்கு தான் அந்த கிரெடிட்ஸ் ஃபுல்லாகவே. சூப்பருங்க, நைஸ். சரி, அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் நிறைய ட்ராக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ கூட சொல்லியிருந்தீங்க. பட் கொலாபரேட்டிங் வித் சம் அதர் மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரியான பிளான்ஸ் இருக்கா? ஆமாம், இப்போது அது நான் சொல்லாமல் தெரியாது. பட் இப்போ அடுத்த ஒரு பெரிய ட்ராக் ஒன்று ரிலீஸ் ஆகுது. இதில் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வேலை செஞ்சுருக்கேன். நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு அடுத்தபடி இன்னும் ஒரு 5 இயர்ஸில் ஒரு ஆர்டிஸ்ட்டாக, ஒரு ரேப்பராக ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? இந்த ஒரு 5 இயர்ஸில் இந்த ஸ்டேஜ் இது நான் பண்ணியிருக்கணும் அப்படின்னா அது உங்களுடைய கோலாக என்னவாக இருக்கும்? எனக்கு ஒரு பெரிய கனவு இருக்குது. தமிழ் இண்டிபெண்ட் ரேப்பர்ஸ் உருவாக்கணும். அண்ட் தமிழ் சினிமாவை பார்க்க போனாலும் எல்லா சினிமாக்கள்லையும் தமிழ்ன்ற ஆதிக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும். தமிழ்ன்ற சென்டிமெண்ட் அது அதிகம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ ஒரு 5 இயர்ஸுக்கு பிறகு நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே இன்னும் நின்று பிடிப்பேன், இன்னும் என்னால் ஓடையிலும் என்று நான் நம்புகிறேன். ஓடி வரைக்குள்ள கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் சாம்ராஜ்யமே இருக்கும். சூப்பருங்க, வாவ், கேட்கும்போதே கூஸ் பம்ஸாக இருக்குது. சரி, இப்போ எனக்கு டக்குன்னு தோணுச்சு, மேபி நீங்கள் சந்தோஷ் நாராயண் சார் கூட ஒர்க் பண்ணதுனால ரெட்ரோ பேக்ட்ராப்பும் கொஞ்சம் ஸ்ரீலங்கன் தமிழ் அதை சுற்றி தான் இருக்கிறதுனால இதில் ஏதாவது ரேப்லாம் பாடியிருக்கீங்களா? ரெட்ரோவில் ஏதாவது எக்ஸ்க்ளூசிவ் ட்ராக் இருக்கா? ஏன்னா பேலன்ஸ் ஒரு 6 சாங் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ இன்னொரு பக்கம் இப்போ ரீசெண்டாக ஒரு பக்கம் அசல் கோலர், இன்னொரு பக்கம் பால் டப்பான்ட்டு நிறைய விஜய் சார், அஜித் சார் இருக்கு. இப்போ நிறைய தீம் மியூசிக்காகவே ரேப் இன்க்ளூட் ஆகுது. நம்ம வந்து ஒரு சில இடத்துல பார்த்துருப்போம், ஒரு ஃபைட் சீனுக்கு பார்த்துருப்போம். இப்போ ப்ரொமோஷனல் மெட்டீரியலாக ஒரு படத்தை லேபிள் பண்ணுறதே ஒரு ரேப் மியூசிக்காக இப்போ அதனுடைய ட்ரெண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீம் ஹீரோஸ், இவங்களுக்கு நான் வந்து ரேப் பாடி சும்மா தெறிக்க விடணும் தேட்டரானா யார்? எனக்கு எல்லாருக்குமே பாட விருப்பம் தான். தலைக்கு இல்லைன்றால் தளபதி சார் தலைக்கு பாடணும்னு ஆசை இருக்குது. சூப்பர் ஸ்டாரு கூட
பண்ணலாம். நெக்ஸ்ட் அவர்கிட்ட கூட ஒரு ஆசை தான். அப்படி என்றால் இப்போ எனக்கு மெர்சல் படம் பார்த்ததுக்கு பிறகு நான் நினச்சினா அந்த மெர்சல் படம் வந்த டைமில் மேபி நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கில் இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக மெர்சல் ஒரு ரேப் தமிழ் ரேப் பியூர் பண்ணியிருக்கேன். ஒரு ஆசை ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் செய்யல மாட்டால் நான் மெர்சல் படம் டைமுக்கு போய் மெர்சல் ஒரு பாட்டு படிச்சிருப்பேன். எனக்கு இப்போ இருக்கிற ஒரு பெரிய ஆசையாச்சுனால் லைக் தளபதி படத்தில் ஒரு ரேப் ஒன்று ஒரு இன்ட்ரோ ஒன்று பிஜிஎம் ஒன்று செய்யணும். ஸோ அது ஒரு ஆசை இருக்குது. ஸோ அது பண்ணணும். அதுமாதிரி தலைக்கு இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிக்கல, அது கூட படத்தில் வந்திருக்கேன்னு நினச்சாங்க. நான் ஒன்று ரெடி பண்ணேன் அப்படின்னா பாக்ஸிங் மைக் டைசன் போல பசிலன் 5000 இல்லீகலாக கதரும் ஏகே துப்பாக்கி கேன் லைசன்ஸ் துப்பாக்கி துப்பாக்க துப்புது குண்டு மலை நடுக்கடலில் நங்குறம் அடிச்சு நச்சுன்னு நிற்குது நம்ம தலை இறன மரணமும் இடியோடு மிரளும் அகிலமும் இறுதி யானமும் என் இரும்புக்கு பதிலாகிடும் கரும்பு தின்னுற யானை இப்போ மதம் பிடிச்சது போல பதங்கி இருந்த வரப்புள்ளி ஒன்று பாஞ்சு வர்றது மேலே வில்லா பாட்ஸா புத்தி சேட்டா இடுப்பில்ல கத்தி தீனா ஏகன் வாலி கேங்ஸ்டர் கதையே காலி அப்படின்னு ஒரு சின்ன ரேப்பான் செஞ்சு போட்டிருந்தேன். ஓகே, சூப்பருங்க, நைஸ். இது செம்மையா இருக்கு. இந்த புதுப்பேட்டையில் வர மாதிரி இதை வச்சுட்டா நீங்க இவ்வளோ நேரம் காமா பேசிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி பயங்கர பேங்கரா இருக்கு ப்ரோ. இது நான் ரப்பாவே ரிலீஸ் பண்ணேன். பாக்ஸிங் மைக் டைசன் போல பசிலன் 5000 இல்லீகலா கதரும் ஏகே துப்பாக்கி கேன் லைசன் துப்பாக்கி துப்புது குண்டு மலை நடுக்கடலில் நங்குறம் அடிச்சு நச்சுன்னு நிற்குது நம்ம தலை இறன மரணமும் இடியோடு மிரளும் அகிலமும் இறுதி யானமும் என் இரும்புக்கு பதிலாகிடும் கரும்பு தின்னுற யானை இப்ப மதம் பிடிச்சது போல பதங்கி இருந்த வரை புள்ளியது பாஞ்சு வர்றது மேல பில்லா பாட்ஸா புத்தி சேட்டா இடுப்பில கத்தி தீனா ஏகன் வாலி கேங்ஸ்டர் கதையே காலி. சூப்பருங்க, பயங்கரமான ஒரு ஏகே ஒரு ரேப் வந்து ஃப்ரம் வாகிசன் எக்ஸ்க்ளூசிவா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா இதை வச்சு நாங்கள் எடிட் பண்ணிடுவோம், வீடியோஸ்லாம் பயங்கரமாக ஃபேன் மேட் எடிட்ஸ்லாம் பண்ணிடுவோம். அண்ட் வி ஆர் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. நிறைய நீங்கள் ரேப்பராகவும் இன்னும் நிறைய ஸ்டேஜஸ் போகணும். நீங்கள் எதிர்பார்த்த கோலை இன்னும் ஒரு 5 இயர்ஸில் அச்சீவ் பண்ணணும், மேனிஃபெஸ்ட் பண்ணிப்போம். டச் அவுட் நம்ம வந்து கண்டிப்பாக அந்த ஒரு 5 இயர்ஸில் வந்து கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த ஹீரோஸ்க்கும் நாங்கள் பாடணும்னு விருப்பப்படுறோம். உங்கள் படத்துக்கு ஹீரோ டெபியூ வர படத்துக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஹாப்பி ஃபார் யூ. தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் உலகமெங்கும். 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் பிகாம், பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சி படிக்க ஜெயனன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், சென்னை.